இப்ப கிரகங்களின் சாபம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிரகங்களை நம்ம அவமரியாதை பண்ணாலோ, சரியா சில சமயம் பூஜை பண்ணாம இருந்தாலோ கிரகங்கள் கிட்ட இருந்து நமக்கு சாபம் வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையா? கண்டிப்பா உண்மைதான். சுக்கிரன் என்ன பண்ணாரு, நல்லதை செஞ்சாரு பேசின வேலையை கொடுத்து, அதே சுக்கிரன் நோயை கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு, டைவர்ஸை கொடுப்பாரு. அப்ப சுக்கிரனை ஒரு இடத்துல நல்லவர்னு சொல்றேன், அதே சுக்கிரனை இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றேன், கேட்டவர்னு சொல்றேன். எத்தனை வயசானாலும் கிரகங்கள் சும்மா வர்றதில்லைன்னு இப்போ சொல்லிட்டேன். அதது வேலையை அந்தந்த கிரகம் அந்தந்த காலத்தில் யாராக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், விதி வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சிம்ம ராசி அப்படின்னா இந்த உலகம் 800 கோடி மக்கள்லாம் சிம்மராசியில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 50 கோடி பேர். 50 கோடி பேருக்கும் நாம் சொல்லக்கூடிய பலன் பொருந்துமானா கண்டிப்பாக கிடையாது. இப்ப கிரகங்களின் சாபம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிரகங்களை நம்ம அவமரியாதை பண்ணாலோ, சரியா சில சமயம் பூஜை பண்ணாம இருந்தாலோ கிரகங்கள் கிட்ட இருந்து நமக்கு சாபம் வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையா? கண்டிப்பா உண்மைதான். நான் தான் சொல்றேன், எதுல இருந்து நம்ம இது பண்றோமோ அதுல நம்ம ஆராதிக்கப்படணும். கிரகங்கள் ஜோதிடர்களும் அதை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஜோதிடர்கள் தான் கிரகங்களை பற்றி அதிகமாக பேசுகிறனால அவங்க தான் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணணும், தெய்வ ஆச்சார அனுஷ்டானங்கள் நிறைய பண்ணணும், பூஜைகள் நிறைய பண்ணணும், பரிகாரங்கள் அவங்க தான் நிறையா அவங்களுக்கே நிறையா பண்ணணும். அப்படி இப்போ உதாரணத்துக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினான், சுக்கிரன் என்ன பண்ணாரு, நல்லதை செஞ்சாரு பேசினா வேலையை கொடுத்து, அதே சுக்கிரன் நோயை கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு, டைவர்ஸை கொடுப்பாரு சொல்ல. அப்போ சுக்கிரனை ஒரு இடத்துல நல்லவர்னு சொல்கிறேன், அதே சுக்கிரனை இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்கிறேன், கேட்டவர்னு சொல்கிறேன். அப்போ இதை சொல்லும் பொழுது கிரகத்தினுடைய தாக்கம் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு அந்த கோபம் வருங்கிறதெல்லாம் கிடையாது. தாக்கத்தினுடைய தன்மை எதில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோமோ, ஒரு விவசாயிக்கு கத்தி எடுத்தையும் கத்தியில் தான் சாவான மாதிரி எதில் ஆராய்ச்சி பண்ணுறோமோ அது சம்மந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் இது கிரகங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை கர்மாவை சொல்லக்கூடியது. இப்போ ஜோதிடர்கள் கர்மாவை சொல்லக்கூடியவங்க. நீங்கள் போன ஜென்மத்தில் இப்படி இருக்கீங்க, இந்த ஜென்மத்தில் இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், டைவர்ஸ் ஆகும், இதையெல்லாம் சொல்லக்கூடியது யாருன்னா ஜோசியர் சொல்கிறாங்க. அப்போ அவங்க பெரிய லெவலில் அவங்களே தற்காத்துக்கிறதுக்கு, பாதுகாத்துக்கிறதுக்கு, குடும்ப சூழ்நிலைக்கு இறை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நவகிரக வழிபாடு ரொம்ப முக்கியம். நிறைய அவங்க கோயிலுக்கு போகணும், நிறைய பரிகாரம் பண்ணணும், இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். ஆனால் எத்தனை பேர் செய்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த கிரகங்களின் சாபம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி அறிகுறியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அது அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அறிகுறியும் தெரியும், அவங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக கிரகங்கள் யாரையும் எப்பயும் நான் சொன்னேன், எத்தனை வயசானாலும் கிரகங்கள் சும்மா வர்றதில்லைன்னு இப்போ சொல்லிட்டேன். அதது வேலையை அந்தந்த கிரகம் அந்தந்த காலத்தில் யாராக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், விதி வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் பிறக்கிறதே அவங்க வாழ்க்கையில முக்தி அடையறதுக்கு தான், அது வரைக்கும் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஜென்மத்துல முக்தி கிடைக்கும்னு சொல்லலாம்? முக்தி கிடைக்குங்கிறத காட்டும் மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவாக சொல்லப்பட்ட விஷயம், ஒருத்தவங்களுடைய ஆண் பெண் ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. இது காமனாக சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலேருந்து காலம் வரைக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் ரியல் லைஃப்பில் அப்படிலாம் கிடையாது. ஒரு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கணும். 12ஆம் இடம்ங்கிறது மோட்சம்னு அர்த்தம். இந்த ஆன்மா உடம்பை விட்டு பிரியுது, மாற்ற காயில் பிரிகிறது, அதுக்கு தான் 12ஆம் இடம்னு சொல்கிறது. அங்கே கேது, இப்போ தான் சொன்னல, கேது நல்லவர், அவர் கேது இருந்தால் அவர் மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. நடைமுறையில் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ எங்கே கேது 12ல் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடியது. அதுக்கு நிறைய விதி விலக்குகள் சொல்லப்பட்ட எக்ஸம்ஷன், அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100க்கு 99.99% யாருக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்ல முடியாது, உத்தரவாதம் கிடையாது. அது ஏன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம எல்லாம் ஆசா பாசங்களுக்கு உட்பட்ட சராசரி மனிதர்கள். நம்ம யாரும் ரிஷிகள் கிடையாது, ஞானிகள் கிடையாது, யோகிகள் கிடையாது, சாதுக்கள் கிடையாது, சன்னியாசிகள் கிடையாது. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் மறுபிறவி இல்லைங்கிறது அவங்களுடைய ஜாதக கர்மா பிரகாரம். எதுக்கும் ஆசைப்படாதவங்க. நம்ம எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம்ல. நமக்கு எப்படி மறுபிறவி? ஆசை எப்பொழுது படிக்கிறோமோ அப்பொழுதே நம்ம மற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் எப்படி நமக்கு மறுபிறவி கிடைக்கும்? எல்லாத்தையும் இழந்தவங்களுக்கு தான் மறுபிறவின்னு இருக்குது. பட் ஜோட சதவீதம் நடைமுறையில் இவங்க 12ஆம் இடத்துல இருக்கிறது பண்ணல கேது இருந்தால் உனக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு ஆறுதலான ஒரு சந்தோஷம் நமக்கு. நம்மளை அறியாத ஒரு சோகம் நமக்கு மறுபிறவி. செத்ததுக்கப்புறம் இருக்குமா மறுபிறவி எடுக்க போகிறோமான்னு தெரியாது நம்ம இறந்ததுக்கப்புறம். ஆனாலும் மனித மனம் எப்பயுமே ஆறுதலை தேடக்கூடிய மனம். அதனால் அவங்க சொல்லும் போது நம்மளை அறியாத சந்தோஷம் இருக்கும், அவ்வளோதான். பட் அது நடைமுறையில் அந்த மாதிரி இருக்கான்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இல்லை.
சூப்பர். இப்போ ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த கிரகத்துக்கு அவங்க வழிபாடு பண்ணணும், எந்த விஷயம் பண்ணணும் அது ஜாதகம்? பண்ணக்கூடிய நல்ல விஷயத்தை பொறுத்து இல்லை இருக்கு. பண்ணக்கூடிய நல்ல விஷயத்தை பற்றி படிக்க ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா, வீடு அப்படின்னாலே செவ்வாய் தான். ஓகே. ஒரு ஜாதகத்தில் இப்போ பொதுவாகவே இப்போ ஜாதகம்னா ஆண் பெண் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதான். அந்த ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க வீடு கட்டும்போது முதல்ல அவங்க குலதெய்வ வழிபாடு, அப்புறம் அவங்க இஷ்ட தெய்வ வழிபாடு, அப்போ பூமி பூஜை போடும்போது அந்த செவ்வாய் அப்படின்னாலே முருகன் தான் அர்த்தம். ஸோ அவருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு. ஒரு வீடு கட்டுறோம், இன்னொரு வீடு வாங்குகிறோம், அடுத்த ஒரு வீடு கட்ட போகிறோம், அப்படி அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த வீட்டில் நம்ம மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு, நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் இருப்பதற்கு அதுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல நம்ம எப்போ எதை தொட்டாலும் முதல்ல நம்முடைய குலதெய்வ வழிபாடு முக்கியம். நம்முடைய குலதெய்வம் எதுவோ, நம்ம குலம் காப்பது குலதெய்வம், அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ஒருவேளை குலதெய்வம் நமக்கு எதுவும் தெரியலைங்கிறவங்க இஷ்ட தெய்வம், அவங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச தெய்வம் இருக்கும். ஆண் பெண் தெய்வம் ஏதாவது ஒன்று வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருமணம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வழிபாடு பண்ண வேண்டியதே நாராயணனை தான் வழிபாடு பண்ணணும், ஸ்ரீரங்க ரங்கநாதரை தான் கும்பிடணும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒரு வீட்டில் அவங்க சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு இங்கே மதம் முக்கியம் இல்லை, கிரகங்கள் மட்டும்தான் முக்கியம், தெய்வம் மட்டும்தான் முக்கியம். ஸோ வழிபாடு பண்ணணும். இல்லைன்னா பெண் தெய்வ வழிபாடு, அம்பாள் வழிபாடு தான். அம்பாள் தான் நமக்கு திருமணத்துக்கான ஒரு தெய்வம். ஸோ அவருடைய வழிபாடு எங்கே இருந்தாலும் சரி வழிபாடு பண்ணும்போது அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்ல விதமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு. சரி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து வீடு, அப்புறம் திருமணத்தை பற்றி பேசுகிறோம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதே தான் குலதெய்வம், இஷ்ட தெய்வத்துக்கு அப்புறம் வழிபடக்கூடிய தெய்வம் சனி பகவான். பிஸ்னஸ் அப்படின்னாலே அவர் தான், ப்ரொஃபஷனலான அவர் தான், எல்லாத்துக்குமே அவர் தான். அவர் தான் ஆளினால், அவர் தான். அவரை வழிபாடு பண்ண அவருடைய பண்ணாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த சேனல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஜோசியர்களும் வந்து ஒரு ராசிக்கான பலன்களை சொல்கிறாங்க, அவங்களுடைய பாணியில் சொல்கிறாங்க. படித்தமாலே அவங்க சொல்கிறதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு நடக்குதா சார்? அதாவது ஜோதிடம்ங்கிறது பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய தேவ ரகசியமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அது ஒரு பெரிய கடல். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஜோதிடத்தின் தந்தை பராசர மகரிஷி அவரே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நானே ஒரு கடலில் போகிற ஒரு சின்ன துரும்பு மாதிரி தான் சொல்லியிருக்கார். அவரே தந்தையே அப்படி சொல்லும்போது நாங்கள்லாம் வந்து நாடெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஆள். அப்போ ஜோதிடர்கள் எல்லாருமே என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய இது கடல் மாதிரி இருக்கிறனால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ண அவங்க புரிஞ்சுக்கணும். அது எந்த அளவுக்கு அவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க, அவங்க யார்கிட்ட படித்தாங்க, அவங்க குரு என்ன, அவங்க இப்போ என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க, என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே இருக்குது. ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், இப்போ ஒரு நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறோன்னா அந்த நட்சத்திரத்தில் பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரம்னா முதல்ல எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புராண வரலாறு என்ன, ஒரு கிரகமாக இருக்கட்டும், ஒரு நட்சத்திரமாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன 18 புராணத்தில் சொன்னக்கூடிய விஷயங்கள் என்ன, அந்த இன்றைக்கு அந்த கிரகமோ அந்த நட்சத்திரமோ என்ன செஞ்சிட்ருக்கு 22ஆம் நூற்றாண்டில், இதை சொல்ல தெரியும். இதை சொன்னால் மட்டும்தான் நம்ம பெரிய இதாக பண்ண முடியும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இப்போ யூடியூப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்கிறது எல்லாமே காமனான பொது பலன் தான், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். இப்போ நான் கொண்டு யூடியூப் சேனலில் நிறைய சேனலில் பேசுகிறேன், நான் என்னுடைய சேனலுமே பேசுகிறேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு அக்யூரிட்டியான ப்ரெடிக்ஷனை கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ராசி சொல்லுங்களேன். சிம்ம ராசி அப்படின்னா இந்த உலகம் 800 கோடி மக்கள்லாம் சிம்மராசியில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 50 கோடி பேர் பிறக்கும். 50 கோடி பேருக்கும் நாம் சொல்லக்கூடிய பலன் பொருந்துமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதில் குழந்தைகள் இருக்காங்க, பெரியவங்கள் இருக்காங்க, மீடியல்கள் இருக்காங்க, ஜோதிடத்தை நம்பினவங்க இருக்காங்க, ஜோதிடத்தை நம்பாதவங்க இருக்கிறாங்க, ஜோதிடமே பார்க்காதவங்க இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும்தான் அது போய் சேரும். அது நம்ம இப்போ தமிழில் சொல்லணும்னா தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த ராசி பலனே கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூடிய வரைக்கும் இந்த கிரகம் என்ன பலன்களே இந்த மாதத்தில் செய்ய போகுது, இல்லை இந்த குரு பேச்சில் செய்ய போகுது, இந்த சனி பேச்சில் செய்ய போகுது, ஒரு அவுட்ரைட்டாக தான் நம்ம பலன் சொல்கிறதுக்கு முடியும். ஸோ யாருமே ரொம்ப கரெக்ட் அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் அந்த தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்காம கொடுக்க முடியாது. ஆனால் கொடுக்குற வரைக்கும், அதாவது நம்ம ஒரு பலன் சொல்கிறோம், ராசி பலன் சொல்கிறோம்னா கூட கூடிய வரைக்கும் அக்யூரஸியாக கொடுக்க பழகணும். அதுக்கு ஜோதிடர்களுக்கு நிறைய நாலேஜ் வேணும், அறிவு வேணும். ஸோ அது அவங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு 5 வருஷம்